இன்று உங்களோடு கூட கொஞ்ச நேரம் நான் பேசுகின்ற செய்தியின் தலைப்பு. போன வாரம் இதை பற்றி பேசணும். போன வாரம் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கியிரும், எங்களை விட்டு போகாதிரும். இந்த நாளிலும் அதை பற்றியே நான் பேச போறேன். ஏசப்பா, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, எங்களை விட்டு போகாது. எரேமியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். யாராவது வாசிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவர், நீர் எங்கள் நடுவில் இருக்கிற தெய்வம், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கு, எங்களை விட்டு. சென்ற வாரம் ஆண்டவர் யாரெல்லாம் விட்டு போனாருன்னு பற்றி சொன்னாங்க. சிம்சோனை பற்றி பேசுறேன். சிம்சோன் ஒரு பெரிய பலசாலி, பெரிய ஒரு நியாயாதிபதி, 20 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய நிலைமை ஆண்டவரோடு கூட இல்லாதபடினால அவனுடைய முடிவு பரிதாபமாய் காணப்பட்டாலும் கடைசி வேளையிலும் ஆண்டவர் சிம்சோனின் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா! நம்ம ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம விட்டு போகவே மாட்டார். அல்லேலூயா! ஆண்டவரோடு கூட இல்லாம போயிட்டோம்னா, ஆண்டவரை மறந்து போயிட்டோம்னா அவர் நம்மை விட்டு போய். ஆண்டவர் எப்படி மனிதர்களை விட்டு விலகி செல்கிறார். இன்னைக்கு நான் உங்களோடு கூட கொஞ்சம் பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் பேசுகின்ற வார்த்தைகளை பார்த்து நம்மை விட்டு விலகி. நம்ம ஒருவருக்காக ஒருவர் பேசுகிறோம் தானே? ஒருவருக்காக ஒருவர் பேசும்போது அந்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரோடு ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் அவர் நம்மை விட்டு. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நம்ம ஒரே ஆவியில் நிரம்பினவர்களாய், ஒரே அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாய், ஒரே வல்லமையில் நிரம்பினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட, ஆண்டவரோடு கூட இருந்தால்தான் அவர் நம்மோடு. வாசிக்கலாமா ஒருவர் சத்தமா? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதிலே ஒரு பெரிய மனிதன் ஜனங்களுக்காக சொல்லுகின்ற வார்த்தை. 2 நாளாகமம் 15:2. ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு. குறிச்சு வச்சுக்காங்க, வீட்டில் போய் அமைதியாக இருந்தது. நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா! நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு. நீங்க அவரை தேடினா உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அவரை மறந்துட்டீங்கன்னா அவரும் உங்களை மறப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா! நான் போன வாரம் இந்த வசனத்தை பற்றி தான் ஞாபகப்படுத்தினேன். ஆண்டவரே, நீ எங்களோடு தங்கியிரு, எங்களை விட்டு போகாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம என்னென்னலாம் ஒரு மகிழ்ச்சி தெரியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எந்த விதமான கஷ்டமோ கவலையோ பாடமோ எதுவுமே இருக்காது. ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட இருப்பார்? எப்படி இருக்க மாட்டார்? சிம்சோனுக்கு ஆண்டவர் பெரிய பலன் கொடுத்தார், பெரிய அதிசயம் செய்தார். ஆண்டவர் மறந்து போன போது கர்த்தர் மட்டும் விளையாட்டு. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா பாடுகிறேன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை நினையாம இருந்தா ஆண்டவர் நம்மோடு இருப்பாரா? இருக்க மாட்டார். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு
அல்லேலூயா. வசனம் வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஒரு சத்தமா வாசிக்க பார்க்கலாம். யோபு 37 கடைசி வசனம். மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் இதயத்தில் ஞானிகளாய் இருக்கிற இவர்களை அவர் மதிக்க. ஆமென். பாத்தீங்களா? ஆதலால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற எவர்களையும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரை நம்பி நம்ம வாழும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய ஆபத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய கஷ்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு வருகிற சோதனை நேரத்தில் இயேசப்பா நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு உங்களோடு இருக்கிறாரா? ஒரு பாடல் பாடுவோமா? இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓ ஓ ஓ லா 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 ஆஹா ஆஹா ஐயன் மங்களா ஓ ஓ ஓ லா 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 லா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்பீரமா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்பீரமா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, கடலோ தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, கடலோ தெரியுதம்மா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். ஆமென். அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருந்தா எனக்கு பயமே. இயேசு நம்மோடு இருந்தா நமக்கு எந்த கவலையும் இல்லை. அல்லேலூயா. நமக்கு விரோதமா ஏது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு. இயேசு உங்களோடு இருந்தா நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு பதில் தந்து உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க எதையும் நினையாதபடி ஆண்டவர் எப்படி நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்யும்? அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனோடு எப்படி இருக்கிறார், மனிதனை விட்டு எப்படி விலகி போகிறார்? நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போகிறார். உதாரணமாக நான் வாசித்ததான வேத பகுதி வசனம் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரத்திலே மோசேயை பற்றி சகோதரனும் மோசேக்கு விரோதமாய் பேசினார். மோசேக்கு விரோதமா பேசினது அவன் மோசேக்கு தெரியாது, அப்படிதானே? ஆனா நம்ம பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவர் எப்படி கவனித்தார் பாருங்க. இந்த மோசேயின் சகோதரியும் சகோதரனும் ஒருவருக்கொருவர் மோசேக்கு விரோதமா பேசின காரியத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த வசனத்தை டக்டர் வாசிக்க பார்க்கலாம். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் மோசேயோடு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார். கர்த்தர் அதை கேட்டார். ஆமென். கர்த்தர் அதை கேட்டார். இந்த மோசேக்கு விரோதமா பேசின சின்ன வார்த்தையை கர்த்தர் கேட்டார். 5வது வசனம் வாசிமா. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார்.
கோபித்தார். பாத்தீங்களா? நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற காரியங்களை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்டு அந்த மோசேக்கு விரோதமா பேசின அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டு கோபப்பட்டு அவர்களை கூப்பிட்டார். அடுத்தது வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 12:8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, நான் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். நான் மோசேயோடு முகமுகமா பேசுகிறேன், அவனோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்க நீங்க மோசேக்கு விரோதமா பேசுறதுல பயம் இல்லாம போனதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி போனாரு பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். ஆண்டவர் மோடு இருக்கிறவங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள் அதுக்கு பக்கத்துல கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் பேசுகிற வார்த்தைகளை குறித்து என்ன செய்யணும் தெரியுமா? கணக்கு கொடுக்கணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல பேசுகிற வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு நாள் நம்ம எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். வாசிக்கலாமா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இதே வசனம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது. எபிரேயர் 2:13. ஆதலால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் ஆமென் கர்த்தருக்கு சாட்சியாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்பத்திற்கு, நமக்கு தந்திருக்கிற எல்லா விதமான காரியங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆனா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு துணையாக இருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவதற்கு அவர் எப்பொழுதும் ஆவலோடு கூட இருக்கின்றார். ஆகவே இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த வருடத்துல 8 மாதத்தை நாம் இந்த நாளிலே முடிக்க இருக்கிறோம். இந்த மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதத்தின் கடைசி நாள். 8 மாத காலமும் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட எப்படி இருந்தார், நம்மோடு கூட எப்படி இருந்தார். அப்ப இந்த மோசே, ஆரோன், மீரியாம் 3 பேரும் உடன் பிறந்த சகோதரர்கள். இவங்களுக்கு விரோதமா எப்படி பேச உனக்கு மனது வந்து யார் அதிகமா பேசினாங்க? அதிகமா பேசினபடினால அந்த அதிகமா பேசின மகளுக்கு என்ன நடந்தது? அதிகமா பேசின அந்த சகோதரிக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் ஏற்பட்ட போதிலும் கூட மோசே அந்த சகோதரிக்காக ஜெபித்தாரா ஜெபிக்கலையா? அதிகமா ஆண்டவரே, என் சகோதரிக்காக நான் நினைக்கிறேன், என் சகோதரிக்காக நான் உன்னிடத்திலே மன்றாடுகிறேன், என் சகோதரியை நினைக்கிறோம், அவளை குணமாக்கும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இந்த மோசே கெஞ்சி அழுது ஜெபித்தார். கெஞ்சி அழுது மன்றாடி ஜெபித்தார். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த கர்த்தர் கோபப்பட்டு போனவுடன் தானே இந்த மீரியாம் என்னாச்சுது? அவளுடைய சரீரம் குஷ்டமடைந்தது. அவள் வேதனைப்பட ஆரம்பித்தாள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் ஒரு 10வது வசனம். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மீரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டார். அப்பொழுது மாரோன் மோசேயை பார்த்து சொல்கிறான், நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாது,
தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றார். மோசே இடத்துல போய் வேண்டுதல் பண்ணார். அந்த மோசே தன்னுடைய சகோதரிக்காக என்ன செய்தார் பாருங்க. என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார். சரிங்களா? ஒரு உடன் பிறந்த சகோதரி தனக்கு விரோதமாக பேசின போதிலும் கூட அவளை மன்னித்து ஆண்டவரிடத்திலே ஒரு இரக்கத்தை கேட்டபடியினால் ஆண்டவர் அந்த மோசேக்கு அற்புதத்தை செய்த தேவன். ஆண்டவர் அந்த சகோதரிக்கு ஒரு இரக்கம் காட்டி அவளை குணமாக்குவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரோடு கூட எப்பொழுது அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல நம்ம ஜெபித்து பாருங்க. ஜெபிக்க 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 ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம ஜெபித்துட்டோம்னா சந்தோஷம். நம்ம ஜெபிக்க 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 நமக்கு சோர்வு வரவே செய்யாது. நம்ம ஜெபித்து பார்க்கும்போது ஆண்டவரிடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆலயத்தில் இருந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஒருவருக்கொருவர் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்தும். இந்த ஆலயத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சியேன். உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் அநேக மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கும் போது ஆசிரியர் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. அதில் இருந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஐயன் கையில வைத்திருந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு விட்டு இந்த வாழைப்பழ தொலியை ஓடும்போது அது ஆசிரியர் நினைக்கப்பட்டது. யார் போட்டான்னு தெரியாது. அந்த சமயத்துல ஆசிரியர் இந்த குற்றத்தை செய்தவரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எல்லா மாணவர்கள்ட்டையும் கேட்டாங்க. யாருமே பதில் சொல்லாதபடினால எல்லா மாணவர்களையும் ஆசிரியர் என்ன செய்தார் தெரியுமா? பெஞ்சுக்கு மேல எழுப்பி விட்டார். பெஞ்சுக்கு மேல எழுப்பி விட்டார். ஒரே ஒரு மாணவன் மட்டும் அவன் அமைதியா சேர்ந்து பெஞ்சில் உட்கார்ந்து. ஆசிரியர் இந்த மாணவனை பார்த்து கேட்கிறார், ஏன் நீ உட்கார்ந்து இருக்கிறாய்? எழுந்து நில். நான் அப்படி எழுந்து நிற்க மாட்டேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆகவே நான் எழுப்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தைரியமா பெஞ்சில் உட்கார்ந்து. எல்லாரும் தெரியாது என்று சொன்னபடியினால் அவங்க எல்லாரும் எழுப்பி மேல நிற்கிறாங்க. நீ ஏன் கீழே உட்கார்ந்து இருக்க? என்னுடைய உரிமை. நான் தப்பு செய்யவில்லை. தவறு செய்யாமல் நான் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆசிரியர் உடனே அந்த மாணவனை பார்த்து வெளியே போய் என்று சொன்னபோது டக்குன்னு பெஞ்ச் சேர எடுத்து சேர்ல இருந்து எழுப்பி தன்னுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்து சென்றார். இந்த ஆசிரியர் பார்த்தார். இந்த மாணவனை பார்த்து இந்த மாணவன் சற்று வித்தியாசமாக இருக்கிறார் என்று சொல்லி அவன் பின்னால ஓடி போய் இந்த பையனுடைய திறமையை பாராட்டி அவனை ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு அந்த மாணவன் தான் படித்து பட்டம் பெற்று நல்ல நிலைமையிலே வளர்ந்து நல்ல ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக வீரராக திகழ்ந்த மனிதர். அந்த மனிதனுடைய பெயர் தான் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் பிள்ளைகளுக்கு படிச்சிருப்பீங்க. அவர் ஒரு நல்ல ஒரு மனிதனாக சின்ன பிள்ளையிலேயே இருந்தபடியினால் யார் தவறு செய்தாலும் அந்த தவறையும் காட்டி கொடுக்காதபடி, அந்த குற்றம் செய்த மனிதனை காட்டி கொடுக்காதபடி உண்மையாக செயல்பட்டபடியினால் அந்த மனிதனை அந்த ஆசிரியர் பாராட்டி அந்த மனிதனை அழைத்துக் கொண்டோம். பிரியமான என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் என்னோடு உங்களோடு இருக்கணும்னா நம்ம எந்த தீங்கு யாருக்கும் செய்யக்கூடாது. நம்ம உண்மையாக இருந்து பார்ப்போம், ஜெபித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த மோசேக்கு விரோதமாய் மீரியாமும் ஆரோனும் எழும்பின போது அதிகமா பேசினது யாரு? மீரியாம். இந்த மீரியாமுக்கு இந்த குஷ்டரோகம் பிடித்தபடியினால அவள் பாதிக்கப்பட்டார். ஆனாலும் மோசேவுக்காக ஜெபித்தார். நம்ம ஆண்டவர் உண்மையா இருந்து பார்ப்போம். நல்ல பாடுகளும் பிரயாசங்களும் போராட்டங்களும், அந்த போராட்டத்திலையும் ஏசப்பா நம்ம கைவிட மாட்டோம். என்னையும் உங்களே ஏசப்பா கைவிட மாட்டோம். நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை